உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் 19/4/2024 தேதி என்று ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. பல கட்டங்களாக நடக்கக்கூடிய தேர்தல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் 2008 முதல் கூறி வருகிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாமனிதன் இம்மாற்றர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அரசியலை பற்றியும், கொரோனா வைரஸை பற்றியும், என்னை பற்றியும், பரமணத்தை பற்றியும், இயேசு பற்றியும், பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் இன்னும் பல விஷயங்களை என் தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. 2024 19/4/2024 அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்திய பாராளுமன்ற தேர்தல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் இந்த தேர்தல் நடைபெறாது என்று பல தீர்க்கதரிசனம் கூறியிருந்தார். இதை உலக ஜனங்களும் இந்திய ஜனங்களும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றர் என்று சொல்லி ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். எபிசோட் 66/4/19/2024 தேதி என்றும், எபிசோட் 70 4/4/2024 தேதி என்றும் மாமனிதன் இம்மாற்றர் ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். தற்போது தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், முழுமை பெறாது என்று என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள, இந்திய ஜனங்கள் தெரிந்து கொள்ள எப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 6/4/2024 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். காட்டாம் தொன் இருந்து சகடமா கொடுத்தோடுங்கிறத இருந்து தொகை சுபிட்டம் திட்டம் திமி பீட்டமாரோமி இந்திய தேர்தல் தடைபடும் கொரோனா வைரஸ் காரணம் தேர்தல் நடைபெறாது. உறுதியானது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேர்தல் தடைபடும் கொரோனா வைரஸ் காரணம். அதனுடைய தேர்தல் தடைபடும், அதாவது முழுமை நிற்காது, தடைபடும். இன்னைக்கு கூட்டிட்டு 2 நாள் ஆரம்பிக்கலாம், 1 மாதம் ஆரம்பிக்கலாம், 2 மாதம் ஆரம்பிக்கலாம். தடைபடும் காரணம் கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் இந்த தேர்தல் முடிவதற்குள்ளாக வர இருக்கிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். தேர்தல் நடைபெறாது. உறுதியானது. மே கடைசிக்குள்ளாக 1/6/2024 தேர்தல் முடிவுபடுகிறது. அவங்க குறிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்களுக்குள் தேர்தல் நடைபெறாது. உறுதியானது. தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் நடக்கும் என்று நம்புகிறேன். பொறுத்து பார்ப்போம். 7/4/2024 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். மேரி கொத்மத் கையிறந்து புட்டு துடும் திமி போதம் மற்ற தரா சக்கர பருமை கிரங்கர தபோடும் கை இறந்த ரொம்படும் அதடந்திரமே ஊரிக்கு கையிறந்துக்க சுகிடுக்க புத்து பாதம் உன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நாள் முதலிய தேசத்திலும் இந்திய தேசத்திலும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாகும். இந்திய தேர்தல் தடைபடும். முழுமை பெறாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், உன் பாதம் உன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் இத்தேசத்திலும் இந்திய தேசத்திலும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாகும். என்ன அர்த்தம்னா, இந்த மாமனிதன்
பாசமா இருக்கிற இந்த வீட்டை விட்டு என்னைக்கு வெளியேறாரோ அன்னைக்குல இருந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் ரொம்ப அதிகமாகும். அது கொஞ்சம் அலைட்டா இருந்திருக்கு, அதிகமாகும். எப்போ என்பது என் தேவனை கத்த கடவுளுக்கு தான் தெரியும். இதே இதைத்தான் 2021 ஏப்ரல் மே மாசத்துல திருக்கதர்சி மூணார் தேவன் கொரோனா வைரஸ் அதிகமா இருந்தது. அந்த நம்ம ஒளிபரப்பு எபிசோட லிங்க்ல தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துக்கோங்க. கொரோனா அதிகமா இருந்தது. அப்பா கொரோனா குறைக்கணுமான்னு கேட்கும்போது, உன் பாதம் உன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் இத்தேசத்திலும் இந்திய தேசத்திலும் கொரோனா வைரஸ் குறையும், கொரோனா வைரஸ் வாதை மரணம் குறையும் சொன்னாரு. அப்போ கூடாரத்தை விட்டு வெளியே போனா கொரோனா வைரஸ் குறையும் சொன்னாரு. இப்ப நான் கூடாரத்தை 2024 3 வருஷம் கழிச்சு வெளியே போனா கூடும் சொல்றாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ கொரோனா அதிகமாயிருச்சுன்னா இந்திய தேர்தல் தடைபடும். முழுமை பெறாதுன்னா தடைபடும். இப்போ பாதி கட்டம் முடிஞ்சிருக்கோம். கொரோனா அதிகமாச்சுன்னா தேர்தல் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு போட்டுவாங்க, தேர்தல் நிப்பாட்டிடுவாங்க. முழுமை பெறாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 கட்டத்தை, இப்போ மொத்தம் 7 கட்ட தேர்தல் நினைக்கிறேன், 7 கட்டமா தேர்தல் நடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கட்டமா தேர்தல் நடக்காட்டாலும் நிப்பாட்டி வச்சுருவாங்க. முடிவு அறிவிக்க மாட்டாங்க. இந்த 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு முடிவு அறிவிப்பாங்க. அதனால தடைபடும். முழுமை பெறாது. 15/4/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுகிட தண்டோ தொந்திம் கேட்கிருந்த கட்டகொட்டோமே ஏர்ந்த கக்கு மாதிரி தொண்டு மாதிரிடத்தமே உகிரி கிற்கிருந்துக்க சுக்கிட்டம் தொடும் திட்டிக்கு கண்ட தட்ட கட்ட கிடந்தடகொட்டோமே. இந்திய தேர்தல் தடைபடும். முழுமை பெறாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேர்தல் தடைபடும். முழுமை பெறாது. ஏற்கனவே சொன்னதான், முழுசா நடக்காது. தடைபடும். அடுத்து விட்டு கொரோனா வந்துச்சுன்னா நிப்பாட்டிடுவாங்க. முழுமை பெறாது. இந்த தேர்தல் முழுமை பெறாது. 1/2024 வரைக்கும் தேர்தல் முழுமை பெறாது. இந்த கடவுளின் திருக்க தரிசனம். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் இருக்கின்ற 3 திருக்க தரிசனங்களிலும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு இந்தியாவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் திரும்ப வரும், அதிகமாகும். அதனால 2020 இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், முழுமை பெறாது. 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய அனைத்து திருக்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனி பிளேலிஸ்ட்டை போட்டு மாமனிதன் இம்மாற்றோட ஒரு யூடியூப் சேனல் ஒளிபரப்பி இருக்கிறேன். இதனை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தனித்தனி பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிற திருக்க தரிசனங்கள் நடைபெற காத்திருக்கிற திருக்க தரிசனங்கள் முக்கியமானது. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முதலமைச்சர் பதவி 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2004 2005 2006 மே மாதம் தான் அவர் பதவி முடிவு பெறுகிறது. அதற்கு முன்பாக 2004 2005 பதவி பறிக்கப்படும், பதவி முடிவுக்கு வரும். அவருக்கு வாதை கொடுக்கப்படும், சிறைக்கு அனுப்பப்படுவார். கடவுள் திருக்க தரிசனம் நிறைவேற இருக்கிறது. நடக்குமா என்பது என் தேவனாய் கர்த்தருக்கு தெரியும். அடுத்ததாவது மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணம் மிக சமயமாக இருக்கிறது. கடவுள் திருக்க தரிசனம் நிறைவேறுமா என்பது தெரியாது. அவர் பிழைத்தால் எனக்கு நலமா இருக்கும், உலக நலமா இருக்கும். கடவுளின் சித்தம் திட்டம். இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும், நடைபெறாது, முழுமை பெறாது, தாமதப்படுத்தப்படும். நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா 1/2024 முடியாது. காரணம் கொரோனா வைரஸ். அதுக்கு முன்பாக கொரோனா வைரஸ் வந்துடும். கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா ஊரடங்கு உத்தரப்படுவாங்க. இந்திய தேர்தல் தடைபடும், முழுமை பெறாது. இது ஒரு திருக்க தரிசனம் நிறைவேற காத்திருக்கிறேன். கடவுள் சொன்ன திருக்க தரிசனம் நிறைவேறுமா என்று பார்ப்போம். அடுத்ததாக உலகமெங்கும் திரும்பவும் கொரோனா வைரஸ் வரும். 4ஆம் முறை உலகமும் கொரோனா வைரஸ் வரும். இப்படி வரும்போது அமெரிக்க தேசம் அதிகமாக இருக்கும். அங்கே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா வைரஸ் வாதை கொடுக்கப்படும். அது மூலமாக அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். அவரை இந்த மாமனிதன் தான் மீட்டுக் கொள்ள வேண்டும். உலகமெங்கும் பயணம் போகணும். ரஷ்யா போகணும். ரஷ்யா தேசத்தின் அதிபருக்கு ஏற்கனவே கடவுள் புற்றுநோய் கொடுத்துருக்கிறார், கேன்சர் நோய் கொடுத்துருக்கிறாரு. அந்த நோயினால எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் அது விசுவம் எடுத்து மரணப்படுக்கையில் மரணப்படுக்கையில் இருப்பாரு.
அவரையும் இந்த மாமனிதன் தான் போய் காப்பாற்ற வேண்டும். இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கும் நல்ல உறவு ஏற்படும். இப்போ உலகமெங்கு கொரோனா வைரஸ் முடிவுக்காக இந்த மாமனித உடம்பு பயணம் போகணும். உலகம் கொரோனா முடிவுக்கு வரும். திரும்ப வரும்போது இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கொரோனா அதிகமாக இருக்கும். அது முடிவுக்கு வரும். தமிழ்நாட்டையும் இந்தியாவும் இந்த மாமனிதன் தான் பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்தணும்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரசியல் அல்லாத ஒருவர். மு.க. ஸ்டாலின் பதவி நீக்கப்படும். முதலமைச்சர் அரசியல் அல்லாத ஒருவர். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, ராகுல் காந்தி அல்ல, அரசியல் அல்லாத ஒருவர். அவர் யார் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். அதற்கு பிறகு 3வது போறோம். 3வது போற மாமனிதன் முடிவு கொண்டு வருவார். இதான் நடக்குது. இந்த கொரோனா முடியும் போது உக்ரைன் ரஷ்யா முடிவு போறோம், இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு போறோம். இந்த தெற்கு தரிசனங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறியிருக்கிறார். இவைகளெல்லாம் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள மாமனிதன் தனித்தனியா ஒளிபரப்பு செய்திருக்கிறேன். அதை எப்படி சொல்ல லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்பிளே கொடுக்குறேன், பார்த்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இருக்கிறது. நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று நம்பிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.